வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல் ஊடகத்தின் வழியாக சந்த சக்கரவர்த்தி அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழை தித்திக்கும் திருப்புகழ் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றேன். முன்னதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை பார்க்க வேண்டும். முருகப்பெருமானையே முழுமுதற் கடவுளாக வணங்கியவர் அருணகிரிநாத பெருமான். 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே பிறந்து இளமை செருக்கோடு நடந்து இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் என்பதற்கிணங்க 16 வயதில் துள்ளித் திரிந்தார். கல்வி கேள்விகளில் ஞானம் உடையவராக இருந்தார். ஆனால் ஒழுக்கத்தினாலே ஊனம் உடையவராக இருந்தார். இப்படி அவருடைய பயணம் சென்று கொண்டிருந்தது. நெறியில்லாத நெறியில் சென்றால் நெருஞ்சி முள் குத்தும், அவருக்கும் குத்தியது. தான் செய்த தவற்றுக்கெல்லாம் வருத்தப்பட்டார். கெட்ட பின்பு ஞானி, சுட்ட பின்பு நெருப்பு என்று சொல்லுவார்கள். வருமுன் காப்போம் என்று பழமொழி. ஆனால் இப்பொழுதெல்லாம் வந்தபின் பார்ப்போம் என்கிறார்கள். அற்றை காலத்திலே அப்படி அவர் திரிந்த அவர், இவருடைய பெற்றோர் யாருடைய கட்டுப்பாட்டையும் அவர் கண்டு நடந்து கொள்ளவில்லை. கட்டுப்பாடுகளை எல்லாம் மதிக்கவில்லை. அவருடைய விளைவு என்ன ஆயிற்று என்று சொன்னால், துள்ளி திரிந்தார், பல்வேறு பிரச்சனைக்கு ஆளானார். பிறகு உள்ளம் நொந்து தான் செய்தது தவறு என்பதை உணர்கிறார். ஆனால் இவர் இளமையில் என்ன கற்றார்? தேவாரம், திருவாசகம், திருக்குறள், சங்க இலக்கியங்கள், திருமுருகாற்றுப்படை, பிள்ளைக்கவி முதல் பிராணமுறாக 96 தொகைதான என்று சொல்கிறதே பாட்டியல் நூல்கள். அப்படி அந்த 96 வகையான இலக்கிய சிற்றிலக்கிய நூல்களை கரைத்து குடித்தவர். இப்படியெல்லாம் பல நூல்களை கற்றிருந்தாலும் கூட உடன் அதோடு காமசூத்திர நூல்களையும் அவர் பயின்று அதிலே கவிபாடும் திறமை பெற்றவராக விளங்கினார். விதிவசத்தால் நெறியல்லாத நெறியில் சென்று பிறகு அவர் தான் பெற்ற பொருளையெல்லாம் மீண்டும் மீண்டும் அதற்கே அழித்து இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு என்று சொல்வார் வள்ளுவர். மது, மாது, சூது மூன்றையும் தூ 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 என்று துப்பிவிட வேண்டும், இல்லை என்றால் அது நம்மை துப்பிவிடும் என்பார். அப்படி அவலர் மேல் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி தெரிவை மார்க்கு சொரிந்து அவமே யான் திரியும் மார்க்கத்து நிந்தை அதனை மாற்றி பறிந்த தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே. சுவாமி, நான் நெறியல்லாத நெறியில போயிட்டு இருக்கேன். கருவின் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து அதனாலே கரிய குழல் மாதர் தங்கள் அடி சுவடு மார் புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி அரகர சிவாயவென்று தினமும் நினையாம நின்று அரு சமய நீதி ஒன்று அறியாமல் என்று திருப்புகளை பாடுவார். அப்படி இறைவனிடம் வேண்டுகிறார். வறுமையாகிய தீயின் மேல் கிடந்து நெளியும், வறுமையாகிய தீயின் மேல் கிடந்து நெளியும் நீள் புழு ஆயினேற்கு இறங்கி அருள்வாயே. நெருப்பின் மீது விழுந்த புழு போல நான் நெளிந்து கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றி அருளுங்கள். என்ன பொருள்? தான் தவறு செய்வதை நெருப்பு என்று சொல்கிறார். பொறுப்பில்லாத இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நெருப்பாக தகிக்கும் என்பதை தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலம் உணர்த்துகிறார். துன்பத்தில் இருந்த இவரிடம் ஒரு பெரியவர் வந்து, அன்பனே, நீ தவத்தில் அமர்ந்து ஆறுமுகப் பெருமானை வணங்கு, இடைவிடாத நீ ஜபம் செய். வாய்விட்டு சொன்னால் பாராயணம், மனதுக்குள் சொன்னால் ஜபம், உடம்பை ஒடுக்கிச் சொன்னால் தியானம், மனதை ஒடுக்கிச் சொன்னால் சமாதி. பகரொண்ணாதது, சேர ஒண்ணாதது, நினைவொண்ணாதது, வான தயாபர பதியதான சமாதி மனோலயம் வந்து தாராய் என்பார் திருப்புகழிலே அருணகிரிநாதர். இவர் இந்த திருப்புகழை பாடுவதற்கு முன்பு ஒரு அடியார் உருவத்திலே வந்த இறைவன், தம்பி நீ முருகப்பெருமானை நினைத்து உருகு, தவம் செய் என்று சொல்கிறார். ஆனால் அவர் பேச்சை கேட்கவில்லை. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். பிறகு தான் செய்த தவற்றையெல்லாம் வருந்தி பிறகு தற்கொலைக்கு அவர் முயற்சி செய்கிறார். கூர் வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ.
சிங்கார மடந்தையர் தீ நெறிபோய் மங்காமல் எனக்கு அருள் தருவாய். நான் தீய நெறியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறேன், முருகா என்னை மன்னித்து உன் வழியிலே அழைத்துக் கொள் என்று வேண்டுகிறார். வேண்டி கோபுரத்தில் ஏறி குதிக்கின்றார். கீழே விழுகின்ற பொழுது ஏதோ ஒரு உருவம் தன்னை தாங்கி பிடித்தது போல உணர்கிறார். கீழே நல்லபடியாக கீழே இருக்கிறார். அது வேறு யாருமல்ல, முருகன் தான். முருகன் எதிர் தோன்றி தனது கைகளால் பிடித்து பூமி மீது கீழே நிறுத்தி பின் மயில் மீது அமர்ந்து நடன கோலத்தை காட்சியளிக்கிறார். இவருக்கு நாதன் என்ற பட்டத்தை, அருணகிரி அவருடைய பெயர், அருணகிரி நாதன் என்ற பட்டத்தை தருகிறார். எப்படி திருமூலருக்கு சிவபெருமான் நாதன் என்ற பட்டத்தை தந்து திருமூலநாதன் என்று ஆனாரோ அதுபோல இவருக்கு அருணகிரி நாதன். நாதன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்ற பெயர் அல்லவா? அது மட்டுமல்ல, நாதன் என்ற பட்டத்தை தந்து பிறகு நயன தீட்சை, திருவடி தீட்சை தருகிறார். தீட்சை 3 வகைப்படும்: நயன தீட்சை, மானச தீட்சை, ஸ்பரிச தீட்சை, கூடுதலாக திருவடி தீட்சை. அதுதான் பெரும்பேறு. முருகப்பெருமானுடைய பாதம் 3 பேரிடத்திலே பட்டது. ஒன்று அவர் பயணிக்கின்ற மயில். ரொம்ப அழகா சொல்வார், தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதென்றோ. தேவர்களுடைய தலையில் பட்டது, மயில் மீது பட்டது, 3வது திருப்புகழ் ஏட்டின் மீது பட்டது என்று சொல்வார் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே. இப்படி திருவடி தீட்சை அளிக்கின்றார். வேலினை கொண்டு அருணகிரிநாதருடைய நாவிலே சரவணபவ என்று சொல்லக்கூடிய சடாட்சர மந்திரத்தினுடைய அட்சரங்களை அங்கே பதிக்கிறார். பிறகு ஜபமாலை ஒன்றை அளிக்கிறார். ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே என்று அதை பதிவு செய்திருக்கிறார். பிறகு ஒரு உபதேசம் செய்கிறார். இதுதான் முக்கியம். நமக்கும் அது கண்டிப்பாக நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிப்பது இல்லை. உலகத்திலே எது கடினமான செயல் என்று சொன்னால் சும்மா இருப்பதுதான். சும்மா இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? சும்மா இருக்கிறதா? உடம்பு மனசு எல்லாம் உரையவிழ உணர்வவிழ உளமவிழ உயிரவிழ தமதூடு ஆனதுவும் என்று சொல்வார் வகுப்பிலே. அப்படி சும்மா இரு சொல்லற என்ற உபதேசத்தை செய்கிறார். யோக மார்க்கங்களையும் ஞான உபதேசங்களை எல்லாம் வழங்குகின்றார். 13 ஆண்டுகள் திருவண்ணாமலையிலே கோபுரத்து இளையனார், எந்த கோபுரத்திலிருந்து விழுந்தாரோ அதே இடத்துல முருகன் சன்னதி இருக்கிறது. அங்கு பல்லாண்டுகள் அந்த மௌன உபதேசம் பெற்று அமைதியாக இருக்கிறார். பிறகு முருகப்பெருமான் தனது பாத மலரை பாடுமாறு பணிக்கிறார். முருகா, எவ்வண்ணம் உனது புகழை நான் பாடுவேன் என்று கேட்கிறார். நான் நிழலுக்காக கூட பள்ளியினுடைய ஓரம் நிழலிலே ஒதுங்கியது இல்லை, நான் எப்படி பாடுவேன் என்று சொல்ல, அப்பொழுதுதான் முத்தை தரு பத்தி திருநகை என்று சொல்லக்கூடிய சந்த நடையோடு அவர் ஒரு அடியெடுத்து கொடுக்கிறார். தொடர்ந்து முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை சக்திக்கு சிரவணன் முக்திக்கு ஒரு வித்து குரு பரன் என ஓத முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து 20 வர்க்கத்து அமரர் மடிபேனே 10 தலை தத்த கனைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரட்சித்து அருளுவது ஒரு நாளே தித்தித்தொய ஒத்தப்பறிவுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்குட்க நடிக்க கழுகுடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொகுது தொகுது சித்திரப்பவுரிக்கு திருக்கடகம் எனவோத கொத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குத்திப்புதை புக்கு பிடியின முதுகோய் கொற்புற்றழ நற்பற்ற அவனரை வெட்டி பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புறவல பெருமாளே என்று சந்தப்பாடலை பாடுகிறார். முருகனுடைய அருள் தனக்கு கிடைத்ததை நினைத்து பேரானந்தம் அடைகிறார். அந்த கோபுரத்து இளையனார் சன்னதியிலேயே அவர் அங்கே அமர்ந்து வீற்றிருக்கிறார். அண்ணாமலையார், உண்ணாமுலை தாய், வள்ளியம்மை ஆகிய 3 பேருடைய அருளாசியினை அவர் பெறுகிறார். அறிவும் அரி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரி என இமைப்பொழுதில் ஓதுவித்த வேதியனும் என்று வேடிச்சிக்காவலன் வகுப்பிலே சொல்கிறார். ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முருகப்பெருமான் தனக்கு அரிய ஞானத்தையும் தத்துவத்தையும் கற்றுத்தந்தார் என்று சொல். அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை. ஊன கண் கொண்டு பெண்முகம் பார்த்து மகிழ்ந்த இந்த பேதைக்கு ஞான கண் கொண்டு நின் சண்முகம் பார்க்கும் பாக்கியம் கிடைத்ததே, இது என் தவப்பேறு என்று ஆச்சரியப்படுகிறார். இவர் பாடிய பாடல்களை எல்லாம், சந்த பாடல்களை எல்லாம் மக்கள் அவரோடு சேர்ந்து பாடுகிறார்கள். இப்படி அவருடைய வாழ்க்கை முறை செல்கிறது. முருகனுடைய ஆலயத்துக்கு செல்வதும் அங்கே அவருடைய புகழை பாடுவதுமாக சென்று கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலையிலே சம்பந்தாண்டான் என்ற ஒரு காளி உபாசகன், சாக்த வழிபாட்டுக்குரியவன் இருந்தான்.
இவருடைய பெயரையும் புகழையும் கேள்விப்பட்டு பொறாமை கொண்டான். வாழ்க்கையிலே அடுத்தவருடைய உயர்ச்சியிலே பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது, சம்பந்தாண்டான் கொள்கிறார். அப்பொழுது திருவண்ணாமலை ஆட்சி செய்தவர் பிரபுடதேவ மகாராஜா. அது எப்படி என்று சொன்னால் அதுவும் திருப்புகழிலே பதிவாக்கிறார். உதயதாம மார்பான பிரபுடதேவ மகாராஜ உளமு மாட வாழ்தேவர் பெருமாளே என்று பதிவு செய்திருக்கிறார். அவரிடத்திலே சென்று அருணகிரிநாதர் முருகப்பெருமான வரவழைக்கட்டும், நான் காளியை வரவழைக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியே அருணகிரிநாதரை ஒத்துக்கொள்கிறார். காளி சொல்லிவிட்டால் சம்பந்தாண்டான், நீ அழைத்த அழைப்பிற்கெல்லாம் நான் அடிக்கடி இப்படியெல்லாம் வரமாட்டேன், நீ போட்டியாக, அதுவும் என் பிள்ளையிடமே நீ என் பிள்ளையினுடைய பக்தனிடம் நீ போட்டியிடுகிறாய், பொறாமைப்படுகிறாய், நான் வரமாட்டேன் என்று மறுக்க, அம்மா நீ வராவிட்டாலும் பரவாயில்லை, முருகனை அனுப்பாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று விண்ணப்பிக்க அந்த அம்மாவும் முருகப்பெருமானை கட்டி அணைத்துக் கொள்கிறாள். இவர் மயில் விருத்தம் பாடுகிறார். மயில் விருத்தம் சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முகலித சரணேகுலமர்த பிரபாக சத்திய பிரியாலிங்கன மூஷிகாரூட கலசகர கட கபோல திரியம்பக விநாயகன் சிவனை வலம் வருமளவில் ஒரு நொடியில் உலகை வலம் வரும் சித்திர கலாப மயிலாம். மயில் தோகை விரித்து திந்தி திமி தோதி தீதி தீதி தந்த தனதான தானத்தான செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும். அப்படி ஆடுகிறது. அந்த ஆட்டத்தை பார்த்து கொண்டே கையை நிகழ விடுகிறாள் காளி அம்பாள். முருகப்பெருமான் கையை நீக்கிவிட்டு வேகமாக அந்த பிரபுடதேவ மகாராஜனுடைய சபையிலே காட்சியளிக்கிறார். இப்படி முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்து கம்பத்து இளையனாராக ஒரு அரிய செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். உலகத்தில் எல்லா முருகனுடைய ஆலயத்திலும் கருவறையிலே கற்சிலையாக அல்லது பொற்சிலையாக இருப்பார் முருகர். ஆனால் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு காட்சி அளித்த அந்த கம்பத்திளையனார், கம்பத்தில் ஒரு 16 கால் மண்டபம் இருக்கு. அதுல ஒரு மண்டபத்தில் அங்க மீட்டிங் நடக்குது. அங்குதான் எல்லாருடைய முன்பும் அந்த கம்பத்திலே காட்சி அளிக்கிறார். அதனாலே இப்பொழுதும் அங்கே பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு ஆறுமுகப் பெருமான் கம்பத்தில் காட்சி அளித்த இடம் என்று சொல்லியிருப்பார்கள். கம்பத்திளையனாராக காட்சி கொடுத்தார். இப்படி அதற்கு அப்ப பாடும் பொழுது அதுக்கு முன்னதாக ஒரு திருப்புகழ் பாடுகிறார். அதல சேடன் ஆராட அகில மேரு மீதாட அப்பினகாலி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறு வாராட அருகு பூதம் வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவு வானுலோராட மதியாட மனசமாமி யாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும். அந்த பாட்டின் இறுதியிலே சொல்வார், உதயதாம மார்பான பிரபுடதேவ மகாராஜ உளமும் ஆட வாழ்தேவர் பெருமாளே. இதுதான் அவர் அந்த பிரபுடதேவ மகாராஜா காலத்தில் வாழ்ந்தவர். அதுதான் அவர் வாழ்ந்த நூற்றாண்டை காலகட்டத்தை பதிவு செய்கின்ற ஒரு சிறந்த ஆவணமாக அது விளங்குகின்றது. இப்படி முருகன் கையிலே வேலுடன் மயில் மீது காட்சியளித்து பிறகு அங்கே எல்லாருக்கும் காட்சி, அவருக்கு மட்டுமல்ல, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதைப் போல எல்லாருக்கும் இந்த காட்சியை கொடுக்கிறார். இப்படியாக அவர் திருவண்ணாமலை தொடங்கி திருச்செந்தூர், அறுபடை வீடுகள், பஞ்சபூத ஸ்தலங்கள் என காலார நடந்து முருகப்பெருமானை, ஏன் இங்கே திருவொற்றியூர், திருநின்றவூர், மயிலாப்பூர் எல்லா இடத்திலும் சைவ பாடல் பெற்ற தலம் என்று சொல்லக்கூடிய பெரிய தலங்களில் அனைத்திலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த சந்த பாடல்களால் திருப்புகளால் பாடி வரவுகிறார். கைத்தல நிறைகணி அப்பமோடு அவல்பொறி கப்பிய கரிமுக நடிபேனே கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தளவயிரனை உத்தமி முதல்வனை மட்டவிழ் மலரோடு பணிவேனே. விநாயகனை வணங்குகிறார். திருமால் தமக்கு மருகா உமைக்கோர் சிறுவா கரிக்கும் இளையோனே என்று சைவம், வைணவம், கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரம் என்று சொல்லக்கூடிய 6 சமய கடவுளரையும் திருப்புகழிலே போற்றி புகழ்கிறார். ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார் அருணகிரிநாதர், முருகப்பெருமானை 6 சமயத்துக்கும் உரிய கடவுள் என்று சொல்கிறார். அரு சமய சாத்திர பொருளோனே, அறிவுள் அறிவார் குண கடலோனே, குரு முனிவன் ஏத்தும், யார் அகத்தியர், குரு முனிவன் ஏத்தும் முத்தமிழோனே, குமரகுரு கார்த்திகை பெருமாளே என்று பதிவு செய்வார். முருகப்பெருமானை திருப்புகழ் மட்டுமல்லாது கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, திருவகுப்பு,
சேவல் விருத்தம், மயில் விருத்தம், திரு எழு கூற்றிருக்கை என பல நூல்களால் பாடி பரவியிருக்கிறார். எம் அருணகிரிநாதர் ஓதும் திருப்புகழ் தாமே. எம் அருணகிரிநாதர் ஓதும் 16,000 திருப்புகழ் தாமே. 16,000 பாடல்களை ஞானசம்பந்தரைப் போல பாடியுள்ளார். ஆனால் கிடைத்தது 1324 பாடல்களே. இதை வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை நீதிபதியாக இருந்தபொழுது ஒரு திருப்புகழ் பாடல் கிடைக்க அதை வைத்து பல ஏடுகளை எல்லாம் தொகுத்து வெளியிட்டார். அவருடைய அருமை புதல்வர் தணிகைமணி வாசு செங்கல்ராய பிள்ளை அவர்கள் முதலாக திருப்புகழுக்கு உரை எழுதி வெளியிட்டார். பிறகு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 42 ஆண்டுகள் திருப்புகழ் அமிர்தம் என்ற தலைப்பிலே அவர் மாத இதழ் நடத்தி அதை அந்த உரை எழுதி வெளியிட்டிருக்கிறார். இப்படி திருப்புகழ் பலரால் பல காலகட்டங்களில் பரவியது. இற்றை காலத்தில் ஊடகத்தினுடைய பெருக்கம் அதிகமான பிறகு இப்பொழுது பலரும் திருப்புகழை உச்சரிக்கிறார்கள். திருப்புகழ் அமுதம் என்று சொல்கிறார். சான்றோர் பெருமக்களே, இப்படியாக திருப்புகழ் பாடி வந்த அருணகிரிநாத பெருமான் சம்பந்தானானுக்கு ஒரு எதிரியாகப்பட்டான். இவன் வெற்றி பெற்று விட்டானே, நாம வெற்றி பெற முடியவில்லை என்று வருத்தப்பட்ட பொழுது சான்றோர் பெருமக்களே மன்னனிடம் சொல்லி, மன்னா உங்களுக்கு கண் சரியாக தெரியவில்லை, அருணகிரிநாதருக்கு பாரிஜாத மலரை கொண்டு வரக்கூடிய சக்தி உண்டு. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலரை அவர் கூடுவிட்டு கூடுவ அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அட்டமா சித்திகள் தெரியும். எனவே அவரை அங்கே அனுப்புங்கள் என்று சொல்ல அருணகிரிநாதரும் தன்னுடைய உடம்பை கிடத்திவிட்டு ஆன்மாவை ஒரு கிளிக்குள் புகுத்தி சான்றோர் பெருமக்களே அங்கே சென்று பாரிஜாத மலரை கொண்டு வருகிறார். அதற்கு முன்னதாக சம்பந்தாண்டான் உடம்பை எடுத்து எரித்து விடுகிறான். வந்து பார்க்கிறார், உடல் இல்லை, வருத்தப்படுகிறார். மன்னனும் வருத்தப்படுகிறான். முருகப்பெருமானை வேண்டுகிறார். அப்பொழுதுதான் கிளி ரூபத்திலே தான் நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முக கேள் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம்பணிவாம் என்று தொடங்கி 51 அட்சரங்கள் இருக்கிறது அல்லவா வடமொழியில். அதுபோல 51 பாடல்களை கந்தர் அனுபூதியாக பாடி முடிக்கிறார். அருணகிரி வருத்தப்படாதே, நீ சென்று திருத்தணியில் அமர்ந்து கொள் என்று சொல்லி முருகப்பெருமான் அங்கே தன்னிடத்திலே அழைத்து கொண்டு திருத்தணியிலே வந்து அவர் தங்கியிருக்கிறார். அது திருத்தணி அல்ல, சிறு தனி. சிறு என்று சொன்னால் கோபம், கோபம் தணிந்த இடம், தாகத்தை தணிப்பது தண்ணீர். இவர் கோபம் தணிந்த இடம் திருத்தணி. திருத்தணியிலே முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே கிளியாக சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்றார்கள். அப்படி கிளி உருவத்திலே இன்றைக்கும் அவருடைய ஆன்மா அங்கே முருகப்பெருமானிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் சொல்வார், ஏழையின் இரட்டை வினை ஆயதொரு. ஏழையின், இந்த அருணகிரி என்ற ஏழையின் இரட்டை வினை ஆயதொரு உடற்சிறை இராமல் விடுவித்தருள் நியாயக்காரணம். இந்த உடம்புல இருந்து என்னை விடுவிச்சிட்டப்பா. நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய அந்த 2 வினை, இரு வினையும் மும்மலமுமர இரவியோடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் என்று சொல்வார். அப்படி விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு திருத்தணியிலே முருகப்பெருமானுடைய கரத்திலே இருந்து அருணகிரிநாதர் ஆட்சி புரிகிறார். அவருடைய திருப்புகழை இன்றைக்கு உலகம் முழுக்க, குறிப்பாக அமெரிக்காவில் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்பீச் தெரப்பிக்காக இந்த முத்தை திருப்பாடலை பாடமாக வைத்திருக்கிறார்கள். அதை பாடினால் பிராணாயாமா செய்ததைப் போல திக்குவாய் குணமாகும், நல்ல மனன சக்தி உண்டாகும், நல்ல அறிவு வரும், நல்ல ஒழுக்கம் வரும். இவற்றையெல்லாம் பாடத்திட்டத்திலே சிறப்பாக அமைத்து இளைஞர் சமுதாயத்தை, மாணவர் சமுதாயத்தை மேம்படுத்த நாம் பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.